நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிறார் எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய குஜராத்தில் நடைபெற்ற தலித்துகளினுடைய பேரணிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த பேரணி? என்ன மாதிரியான சூழ்நிலை அங்கே இருந்தது? பொதுவாக குஜராத் மாதிரியான மாநிலத்தின் பற்றிய அரசியல் பின்புலம் நமக்கு இதுவரைக்கும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதோ அதற்கு நேர்மாறாக நிறைய விஷயங்கள் இப்போ சமீப வாரங்கள் அது நடந்திருக்கு. அங்கே நிகழ்களத்தில் இருந்தவருங்கிற முறையில் அது எப்படியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு? வைப்ரண்ட் குஜராத் அப்படிங்கிற ஒரு பெரிய முழக்கத்தை தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முழக்கம் எவ்வளோ ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்தப்ப நான் மிகுந்த அவமானமாக உணர்ந்தேன். இப்படி ஒரு பொய்யை ஒரு நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை இந்த அளவில் வச்சுக்கிட்டு வைப்ரண்ட் குஜராத் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை எழுப்புறதுக்கான தைரியம் எப்படி அவங்களுக்கெல்லாம் வந்தது? அதை சோதித்து பார்க்குறதுக்கான முயற்சியை நம்மளாம் ஏன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய குஜராத் இல்லை, வேற ஒரு குஜராத்து தான் இவங்க சொல்கிறாங்க. உண்மையான குஜராத் வேறு அப்படின்னு நிறைய ஆய்வுகளெல்லாம் சொன்ன நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதை நம்ம பொருட்படுத்தலை, பெரும்பான்மையானவர்கள் பொருட்படுத்தலை. ஆனால் இதையெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பதற்கு, நேரில் வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு எடுத்துக்காட்டி அம்பலப்படுத்துவதற்கான பொறுப்பு உள்ள ஊடகங்கள் கூட இதையெல்லாம் ஏன் மௌனமாக இருந்தாங்க அப்படிங்கிறது, அவங்களும் எப்படி இந்த மோசடிக்கு துணை போனாங்கங்கிறது எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்துச்சு. குஜராத் மாதிரியான ஒரு மாநிலத்தில் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறதுக்கான காரணம், ஒன்று அது காந்தியினுடைய குஜராத் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி அரசியல் சூழல், ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே அது ஒரு என்ன சொல்கிறது, எங்கே பார்த்தாலையும் மனிதர்களோடவும் மாடுகள் மந்தையாக இருக்குது. அந்த மாடுகள் ரோடில், பொதுவெளியில் எங்கே பார்த்தாலுமே மாடுகளுடைய மந்தைகள் இருக்குது. இந்த மாடுகள் வாகனங்கள் அடிபட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வேறு வகையான விலங்குகள்னால் தாக்கப்பட்டு சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இயல்பாகவே அதனுடைய தள்ளாமையில் சாகிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரியான நேரங்களில் அதை யார் எடுத்து சுத்தப்படுத்துறது, அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு பால் பீச்சுறது ஒருத்தன், பணம் சம்பாதிக்கிறது ஒருத்தன், ஆனால் செத்துப்போனால் சாணி அள்ளி போடுறதுக்கு ஒருத்தன், அது செத்துப்போனால் கழிவறதுக்கு இன்னொருத்தர் அப்படிங்கிறது, அந்த நிலையை தக்க வச்சுக்கிறது போது தான் அந்த சாதி ரீதியான அந்த ஒடுக்குமுறைங்கிறது வருது. அப்போ நீங்கள் அங்கே ஒரு கழிவறையை சுத்தம் செய்வது அல்லது வந்து ஊரை துப்புரவாக வைத்துக்கொள்வது, இதை பற்றியெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி எழுதின கர்மயோகி புத்தகத்தில் அவர் பேசுகிறாரு. அது வந்து தெய்வ செயலுக்கு சமம் அப்படின்லாம் பேசுகிறாருன்னா, அவங்க செய்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தன் தலையில் கட்டுறதுக்காக தந்திரமாக சொல்லப்பட்டது தான் அது. அதையெல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது, ஊர் முழுக்க வெறும் ஒரு குப்பமேடாக இருக்குது. எங்கே பார்த்தாலையும் குப்பமேடு, சாணி, மாட்டு கழிவுகள், இந்த மாதிரி தான் இருக்குது எங்கே பார்த்தாலுமே. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம் சோமநாதபுரத்துக்கு இருக்குது. அந்த சோமநாதபுரம் ஆலயத்துக்கு போகிற வழி முழுக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் போன அந்த நெடுஞ்சாலையே ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வழியில் நீங்கள் எந்த ஒரு பெரிய நகரமும் இல்லை, ஒரு பெரிய தொழிற்சாலைகள் இல்லை, ஒரு நல்ல வீடுகள் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது இங்கே நிறைய பேர் திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மளையெல்லாம் விமானத்தில் அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டி, இங்கே வந்தாங்கன்னா நம்ம தலைமையில குட்டு வைப்பாங்க, நாங்கள் எவ்வளோ வளர்த்துருக்கோம் பாருங்க. நான் இதை வந்து பாராட்டலை. இது இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள், இதனுடைய விஷயங்களெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை தரம் இதுக்கு உண்டான அந்த விகிதாச்சாரத்தில் இல்லைங்கிறது நம்முடைய விமர்சனம் இங்கே. ஆனால் மற்ற எந்த ஒரு மாநிலத்தோடு பார்க்கும்போதும், அவங்கள பார்க்கும்போது குஜராத்தோட ஒப்பிடும்போது நம்ம எவ்வளோ வளர்ச்சியில் மேலோங்கி இருக்கிறோன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு குஜராத் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து அந்த பக்கம் தண்டனிட்டு விழுந்து கேட்டுக்கலாம், குஜராத் மாடல் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடம். அங்கே தலித்துகளினுடைய நிலைமை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகையில் 7% தான் தலித்துகள். அவங்களில் பெரும்பகுதியானவங்களுக்கு கல்வி வாய்ப்புகள் கிடையாது, நிலம் சொந்தமாக கிடையாது. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலம் கூட வந்து யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளால் கைப்பற்றப்பட்டு பெயரளவில் பேப்பரில் அவங்க பேர் இருக்குது. அனுபவ உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கையில் இருக்குன்னா, அது அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் கையில் இருக்குது. அப்போது அதே மாதிரி ஒரு அரசாங்க வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தலித்துகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட 64,000 வேலை இடங்கள் இதுவரைக்கும் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அரசு வேலைகள் கிடையாது, நிலம் கிடையாது, அவங்க போய் வேறு எந்த வகையான தொழிலும் செய்ய முடியாது. இங்கே எப்படி ஒரு ஐயங்கார் பேக்கரின்னு போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆதி திராவிடர் பேக்கரி அல்லது ஒரு அருந்ததியர் பேக்கரி அப்படிலாம் போட்டுக்கிட்டு ஒரு பன்னியாண்டி பேக்கரி அப்படிலாம் போட முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இப்போது இந்தியா முழுக்கவே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னாலும், இப்போ குஜராத்தில் இந்த எதிர்வினை இவ்வளவு உக்கிரமாக இருப்பதற்கான காரணம் என்ன நினைச்சீங்க அங்கே போனப்போ? இல்லை, அதான் அங்கே வந்து உங்களுக்கு விவசாயத்தில் பின்தங்கி இருக்குது, தொழிலில் பின்தங்கி இருக்குது, எல்லாத்துலேயும் பின்தங்கி இருந்தாலையும் தலித்துகள் மீதான அந்த வன்முறை இருக்குல்ல, அந்த வன்கொடுமையில் அவங்க ரொம்ப முன்னணியில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இப்போ இந்த மத்திய அரசு மாறிய பிறகு மிகுந்த உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு வலதுசாரி கருத்தியல் கொண்டவர்கள், சாதிய மேலாதிக்க மனநிலை கொண்டவர்கள், வன்கொடுமை நிகழ்த்துவதில் வந்து நாட்டம் உடையவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பாரதிய கௌரக்ஷ தல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த இதை நடத்துகிறவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அந்த அமைப்பே பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த கம்பெனி விதிகளினுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கு. கம்பெனி விதிகளின் கீழ் ஒரு தொண்டு நிறுவனம் பதிவு செய்யப்பட முடியுமான்ற கேள்வியெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு கீழே தான் பசு பாதுகாப்புக்கான இயக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு 6,000 முழு நேர உறுப்பினர்கள் பதிவு செய்யப்பட்டதாக அவங்க அந்த பொறுப்பாளர் சொல்கிறார். அந்த 6,000 பேரில் குஜராத்தில் மட்டுமே 200 கிளைகள் அவங்களுக்கு இயங்குது. இந்த 200 கிளைகளும் முழு வீச்சாக அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க. அப்படி அங்கே இப்போ இந்த சம்பவம் கூட எப்படி பார்த்தீங்கன்னா, தலித்துகள் போய் அந்த மாடுகளை கொல்லலை. அங்கே நடந்தது என்னென்னா, அந்த கிர் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு 3 மாவட்டங்களில் பரவி இருக்குது. குஜராத்தினுடைய 3 மாவட்டங்களில் பரவி இருக்குது. அந்த கிர் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் தாக்கி தான் ஒரு மாடு இறந்துருக்கு. அப்படி இறந்து போன மாட்டினுடைய தோலை உரிக்கிறதுக்கு தான் இவங்க போனவங்க. அந்த மாடுகளுடைய தோலை உரிக்க போன இவங்க வந்து உண்ணா ஊரை சேர்ந்தவங்க கிடையாது. பக்கத்தில் மோட்டி சமாத்தியாலான்னு சொல்லி ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த ஊர் இளைஞர்கள் இவங்களை அந்த ஊர்லேருந்து இழுத்து கொண்டு வந்து உண்ணாவில் வச்சு, ஏன்னா அது ஒரு சின்ன கிராமம், அந்த சின்ன கிராமத்தில் வச்சு அடித்தா ஊருக்கு உலகம் தெரியாதுங்கிறதுனால ஒரு குறைந்தபட்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தில் வச்சு அடிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஹரியானாவில் சஜ்ஜார்ன்ற இடத்துல இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீதிபதியெல்லாம் உட்காந்துருக்கும் போதே அவங்க முன்னிலையில் 5 பேர் அடிச்சு கொண்டாங்க. இப்போ இங்கே நடந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் வச்சு இவங்களை கட்டி வச்சு அந்த கார் பின்னாடி கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அடித்ததோடு அவங்க விட்டுருந்தாங்கன்னா அது எங்கேயோ ஒரு சம்பவமாக நம்ம காதுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதை செல்ஃபோனில் வீடியோவை பதிவு பண்ணி, மாட்டின் மீது யார் கை வைத்தாலும் உங்களுக்கும் இந்த கை தான் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்காக அவங்களே சமூக வலைத்தளங்களில் அதை பதிவேற்றுறாங்க. அப்போ இது எல்லா இடங்களையும் பார்க்கும்போது எல்லாருக்குமான ஒரு சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே விடுக்கப்பட்ட ஒரு சவால் தான். அதனால தான் அந்த கண்டன இயக்கம் என்பது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தலித்துகள் மட்டும் நடத்தலை, அதில் மனித உரிமை அமைப்புகள் கலந்துக்கிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், அதில் வழக்கறிஞர்களுடைய அமைப்பு, தலித் இயக்கங்கள், வேறு விவசாய அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் சேர்ந்துருக்காங்க. தொடர்ச்சியாக அங்கே இந்தியாவினுடைய சராசரி வன்கொடுமை விகிதத்திலிருந்து மிக தாண்டி போகக்கூடிய ஒரு வேகத்தில் குஜராத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது தலித்துகள் மீதான ஒடுக்குமுறை. இப்போ ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கும்போது அவங்க தங்களுடைய சொந்த பலத்தில் நின்று அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காக அந்த ஒரு கொதிநிலையை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. இது வந்து அந்த கொதிநிலையை அதிகப்படுத்துது. திடீர்னு தன்னெழுச்சிங்கிறது திடீர்னு வந்துடாது. அது பொங்குவதற்கான ஒரு ரீதியாக ஒரு நெருப்பு வந்து உள்ளுக்குள்ளே இல்லாமல் திடீர்னு நமுத்து போயெல்லாம் கிடந்தால் பற்றிக்காது. உள்ளுக்குள்ளே ஒரு ஆவேசம் இருந்துகிட்டே இருக்குது. அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தருணமாக இது நடந்திருக்கு. அதை முன்னெடுத்த இளைஞர்கள் ரொம்ப முக்கியமாக அவங்க ஜிக்னேஷ் இவங்கெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. அவங்க கூட தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்த பிரதீக் சின்ஹா, ராகுல் சர்மாங்கிறவர் ஒரு ஐஏஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவங்கெல்லாம் இதில் பங்கெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்க ஒரு கண்ணியமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய யார் ஒருத்தருக்குமே விடப்படக்கூடிய சவால் தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்லாமியர்கள் அவங்களோட ஒன்றா சேர்ந்துருக்கிறது. இப்போ இந்த போராட்டத்தில் நான் ஒரு பண்பு ரீதியான மாற்றமாக இதை பார்க்குறேன். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் தலித்துகளுக்குமான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பல இயக்கங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
குஜராத் சம்பவத்தை முன்வைத்து பிரதமர் மோடி சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சுடுவதாக இருந்தால் என்னை வந்து சுடுங்கள், தலித்துக்களை சுட வேண்டாம் என்கிற அந்த வாசகம் பல்வேறு அமைப்புகளாலும் பல்வேறு கோணங்களில் விமர்சிக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் குறைந்தபட்சமாக மோடி வாய் திறந்த அளவிற்கு கூட பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் வாய் திறக்கவில்லைன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பெரிய லெவலில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அந்த பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தந்திரமான ஸ்டேட்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி அக்லக் கொல்லப்பட்டார். அவர் வீட்டில் இருந்தது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியான்ற பிரச்சனையெல்லாம் அது ஆமக்கறியாக கூட இருக்கலாம், ஆனக்கறியாக கூட இருக்கலாம், எது வேணாலும். அதை சொல்கிறதுக்கு யார் எதை சாப்பிடணுங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் யார் இவங்களுக்கு கொடுக்குறது? இதுதான் எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. அப்போ அங்கே அக்லக்கை கொண்டும்போது பிரதமர் என்ன பேசுகிறாரு? பேசவே இல்லை. இப்போ பேசும்போது கூட தலித்துகளை சுடுவதாக இருந்தால் என்னை சுடுங்கண்ணா. அப்போ இஸ்லாமியர்களை சுடுறதா இருந்தால் அதுக்கு யாரை சுடுறது? இதில் வரவேற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரவிக்குமார் வந்து ஏன் வரவேற்கிறாங்கிறது அது அவர் தான் விளக்கணும். இல்லை, ஒரு நாட்டினுடைய பிரதமர் எந்த பிரச்சனையிலும் வாய் திறப்பதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து தலித்துகளுக்கு ஆதரவாக முதன்முறையாக வாய் அபத்தமாக திறக்க வேண்டியது இல்லையா? நீங்கள் எதுக்குமே வாய் திறக்கலைங்கிறதுக்காக நம்ம கிராமத்து பழமொழி தான் சொல்ல வேண்டியது. வாயை திறந்து பேசாப்புல வாய் திறந்தோடனே எப்பமா தாலி இருப்புன்னு கேட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பேசாம கூட இருந்திருக்கலாம். இல்லை, இது தலித்துகளுக்கு ஆதரவாக பிரதமர் பேசியாக வேண்டிய ஒரு நெருக்கடியை குஜராத்தில் உருவாக்குனதனுடைய வெளிப்பாடுன்னு வச்சுக்க முடியுமா? இல்லை, அங்கே வெறும் தலித்துகள் மட்டும் அந்த நெருக்கடி உருவாக்கலையே. நான் சொல்கிறது, குஜராத்தில் இந்த மாட்டுத்தோலை உரிச்சதுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்ணாவில் நடந்த விஷயம் இருக்குல்ல, இது வெறும் குஜராத்தோட நம்ம மட்டும் நிறுத்திக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இல்லை, இப்போ இந்த ஒரு குஜராத் மாநில முதலமைச்சரை பதவியிலிருந்து ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு அரசியல் சமூக சூழலை உருவாக்குறதுக்கான காரணியாக அந்த பேரணி அங்கே தயாராகிற போது பிரதமர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கான வலுக்கட்டாயமாக்கப்பட்டார்னு சொல்லலாமான்னு நான் கேட்குறேன். இல்லை, அந்த நிர்பந்தத்துக்கு அவர் வந்து செவிமடுத்து தான் ஆகணும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நிர்பந்தத்துக்கு செவிமடுத்து தான் ஆகணும். எத்தனையோ பிரச்சனைகளில் கண்டும் காணாமல் வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்த பிரச்சனையில் அவர் வாய் திறக்கிறாருன்னா அது ஒரு அந்த நெருக்கடி தான். அவர் மனம் திருந்தி அதை பண்ணாரான்லாம் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அது அக்லக் கொல்லப்பட்ட போது அவர் பேசலை. குஜராத்துக்கும் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈட்டிய அதே அளவுக்கான ஒரு பலனை வந்து இங்கே அடைய முடியுமான்ற கேள்வி அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய மனதை எந்த அளவுக்கு கோணாமல் பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்துன்ற மாதிரி அவங்க முடிவில் இருக்காங்க. இப்போ அதனால் இந்த ஊர்வலத்துக்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து கிளம்பி அது அகமதாபாத்லேருந்து கிளம்பி இங்கே உண்ணா நகரத்துக்கு வரும்போது 15ஆம் தேதி வந்து சேருது. இந்த வழி நெடுக்கவும் போலீஸ் மிக பாதுகாப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வருது. என் கூட வந்த நண்பர்களோடு கேட்டாங்க, ஏன்னா போலீஸ் இவ்வளோ பந்தோபஸ்தாக வருது, உண்மையாகவே இவங்க ஆத்மார்த்தமாக வராங்களா அப்படின்னு. எந்த காலத்தில் போலீஸ் வந்து போராடக்கூடிய மக்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்கு. அது அல்ல, அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஒரு தலித் விரோத ஆட்சி அல்லது தலித் விரோத கட்சி என்று தங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பெயரை மேலும் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்பட்டக்கூடாது, கெடு வாய்ப்பு ஏற்பட்டக்கூடாதுங்கிற பயத்தில் அந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியை மறிக்கிறாங்க. 13ஆம் தேதி இரவு வந்து அவங்க தங்கிட்டு 14ஆம் தேதி கிளம்பி வர்றாங்க. டிம்பிங்கிற கிராமத்துலேருந்து கிளம்பி வர்றாங்க. அந்த கிளம்பி வர்ற வழியில் உண்ணாவுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல மறியல் பண்ணுறாங்க. வேற ஒரு அந்த குரூப் வந்து மறிக்கிறாங்க பாதையை. அந்த பாதையை மறிக்கிறவங்க யாருன்னா இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்காக கைது செய்யப்பட்டவர்களுடைய 20 இளைஞர்கள் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. சமேத்தர் அப்படின்ற அந்த கிராமத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, அதாவது அவர்களுடைய உறவினர்கள், அந்த கைதிகளினுடைய உறவினர்கள் அந்த இடத்துல பாதையை மறித்து கல்லெல்லாம் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் நினைத்தா அந்த மக்களை அங்கே அவங்கள வந்து கட்டுப்படுத்திட்டு அந்த பாதையை மறுபடியும் திறந்து விட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றுப்பாதையை சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க. அப்போ 10 கிலோமீட்டர் தூரத்தில் கடக்க வேண்டிய ஒரு பாதையை 100 கிலோமீட்டர் சுற்றி வந்தாங்க. அவங்க சுற்றி தான் உண்ணாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு அந்த பொதுக்கூட்டம் நடக்குது. 10,000 பேர்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஒரு 15,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. மாநிலம் முழுவதும் வந்துட்டாங்க. அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சு திரும்பி போகும்போது போன எல்லா வாகனங்களும், பெரும்பாலான வாகனங்கள் வழிமறித்து தாக்கப்பட்டிருக்கு. ஒரு 60 பேருக்கு மேலே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கிராமத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. போலீஸ் நடத்தல துப்பாக்கி சூடு. இவங்க இந்த ஆதிக்க சாதியினர், நீ ஊர்வலம் போவ, எங்களுக்கு எதிராக கோஷம் போடுவ, உண்ணாவிரதம் இருப்ப, எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க.
அந்த அவங்களால கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரத்தில் துப்பாக்கியால் சுட்டு காயமடைந்த ஒருத்தரை தான் சந்தித்ததாக இயக்குனர் ஆனந்த் பட்வர்த்தன் என்கிட்ட பகிர்ந்துட்டார். அப்படின்னா எல்லா வகையான அடக்குமுறைகளும் இன்னும் தொடருது. இப்போ பேசணும்ல, இப்போ பிரதமர் பேசணும், அன்னைக்கு பேசணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு யாருமே மரியாதை தரல. ரவிக்குமாரை தவிர அந்த பேச்சுக்கு வேறு யாருமே மரியாதை தரல. குறிப்பாக பசு பாதுகாப்பு இயக்கங்கிற பேரில் நாடு முழுவதும் காலித்தனம் செய்யக்கூடிய ஒருத்தரும் பிரதமரை மதிக்கலை. எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஒரு 110 கோடி ஜனங்க உள்ள நாட்டுக்கான பிரதமர் சொல்லக்கூடிய வார்த்தையை அவருக்கு நெருக்கமான அமைப்புகள், அவங்களால தலைமை தாங்கப்படக்கூடிய அமைப்புகளே வந்து மதிக்கலை. பிரவீன் தொகாடியா, விஸ்வந்து பரிஷத்தினுடைய தலைவர் பிரவீன் தொகாடியா மிக கடுமையாக இதுக்கான பலன் நீங்கள் அனுபவிக்கணும்னு பிரதமரை மிரட்டுறாரு. அவர் அதுக்காக நேற்றைக்கு அவரை பிரவீன் தொகாடியாவை RSS தலைவர் நாக்பூருக்கு வரவழைச்சு பிரதமருக்கு எதிராக நீங்கள் இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை கண்டிக்கிறதுக்காக நாக்பூருக்கு வரவழைச்சிருக்கிறார். இந்த செய்தி இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. மோகன் வைத்தியா கூப்பிட்டு இவரை கண்டிச்சார், மோகன் பகவத் இவரை கூப்பிட்டு கண்டிச்சார்னு சொல்லி. அதை கண்டிச்சார்னு ஒரு கீழே கடைசி வரியை படித்தா தான் நமக்கு தெரியுது. அன்றைக்கி மதிய உணவு அவருக்கு அங்கே தான் விருந்து நடந்திருக்கு. கண்டித்து விருந்தும் போடுற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதிகளாக இருக்கிறவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு ரவிக்குமார் சொன்னதுங்கிறது அவர் எதை எதிர்பார்த்து இந்த பாராட்டுரை பிரதமருக்கு நல்கினார். பிரதமரே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார், நமக்கு இப்படி ஒரு பாராட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லி. அது சொல்லியிருக்க வேண்டியதில்லைன்னு தான் எனக்கு. தொடர்ச்சியாக வடமாநிலங்களில் பார்ப்பனர் மற்றும் தலித்துக்கள், இடைசாதிகள், பல்வேறு சாதிகளினுடைய கூட்டணி, குறிப்பாக மாயாவதி தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது மாதிரியான முயற்சிகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான விதையாக ரவிக்குமாரினுடைய பேச்சை எடுத்துக்கலாமா? சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. நீங்கள் அதாவது பார்ப்பனர்களுக்கும் இடைநிலை சாதிகள் மேலே வெறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இடத்துல பெரும்பகுதியை கைப்பற்றவர்கள்ன்ற அடிப்படையில் நேரடியாக களத்தில் ஊர் மட்டங்களில் தெரு மட்டங்களில் தங்கள் மீது வன்கொடுமை நிகழ்த்துகிறவர்களாக இடைநிலை சாதிகள் இருக்கிறாங்கன்ற அந்த அம்சத்தில் தலித்துகளுக்கும் இடைநிலை சாதிகளுக்குமான முரண் ஒன்று இருக்குது. இந்த 2 பேருக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற அடிப்படையில் கூட்டு சேர்வது என்பது, அதுவும் குறிப்பாக பார்ப்பனர்களோடு கூட்டு சேர்வது என்பது தலித்துகளுக்கு எந்த வகையிலும் பலனளிக்க போதில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சாதிய மோதல்களுக்கு அல்லது வன்கொடுமைகளுக்கு அல்லது சாதிய பாரபட்சங்களுக்கு பார்ப்பனர்கள் எந்த வகையிலும் காரணமில்லை என்று அவர்களை குற்றங்களிலிருந்து வரலாற்று ரீதியாக அவர்கள் இழைத்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக ஒடுக்குமுறைக்கும் பாரபட்சங்களுக்குமான அந்த குற்றத்திலிருந்து பார்ப்பனர்களை விடுதலை செய்யக்கூடிய பொறுப்பை தான் இது எடுத்துக்கும். இல்லை, இப்போ மாயாவதி பார்ப்பனர் ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டணியை உருவாக்குற அந்த காலத்தில் தொடர்ச்சியாக இந்த பிளவை நீடிக்க செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இப்போதைய களத்தில் இருக்கிற வன்முறை என்பது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான வன்முறை தான் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது பார்ப்பனர் ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டணின்னு ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கிறது. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பு ஏன் இல்லைங்கிறீங்க? இல்லை, முதல்ல தமிழ்நாடு உங்களுக்கு நீங்கள் அந்த வரலாற்றிலிருந்து விடுவிக்கப்படுகிறங்க ஒரு ஆன்சர் எனக்கு புரிகிறது. ஆனால் அதற்கான இந்த சாத்தியக்கூறு ஏன் மறுக்கிறீங்க? திறந்து அவங்க தனித்தனியாக இருக்கணும்னு விரும்புறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, தனித்தனியாக நான் இருக்குன்னு விரும்பல, தனித்தனியாக தான் இருக்கு. இல்லை, இது கூடுவதற்கான முயற்சி நான் கூடுவதற்கான இன்னைக்கு வந்து பார்ப்பனரால் தலைமை தாங்கப்படக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமோ ஒரு சமூக இயக்கமோ சமூக மாற்றத்துக்கு போராடக்கூடிய ஒரு சாதாரண உள்ளூர் மட்டத்தில் ஒரு நற்பணி மன்றம் கூட கிடையாது. ஒரு நற்பணி மன்றம் கூட கிடையாது. அவங்க எந்த சமூக இயக்கங்கள்லாம் அவங்க இருக்காங்க? தனியாக பார்ப்பனர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சமூக சிந்தனை உள்ள ஏதாவது ஒரு பொது விஷயங்களில் வேலை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடியவங்க வெவ்வேறு இயக்கங்களுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வெவ்வேறு இயக்கங்களுக்குள்ளே போய் பார்ப்பன காங்கிரஸ்காரர், பார்ப்பன கம்யூனிஸ்ட், பார்ப்பன அப்படின்லாம் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது. அவங்க அந்த கட்சிக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அவங்க அந்த கட்சியினுடைய வழி நின்று அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்பனர்களுக்கு என்று தனியாக இன்னைக்கு தாம்ராஸுங்கிற சாதி சங்கம் தான் இருக்குது. இல்லைன்னா சங்கரமடம் மாதிரியான மத அமைப்புகள் இருக்குது. அவங்க சமூக மாற்றத்துக்கு போராடக்கூடியவர்கள் கிடையாது. அவங்க சமூகத்தை இன்னும் 10-100 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போகிறதுக்கான வரலாற்றினுடைய சக்கரங்களை பின்னுக்கு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடிப்படையிலேயே சமத்துவம் என்பதில் உடன்பாடு கிடையாது. சாதி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக எல்லாவற்றிலும் ஏற்றத்தாழ்வுங்கிறது தான் பார்ப்பனர்களுடைய மிகப்பெரிய கருத்தியல், மிக ஆதாரமான கருத்தியல். இந்த கருத்தியலுக்கு நேர் எதிராக எல்லாவற்றிலும் சமத்துவம் என்கிறதும் சுதந்திரம் என்பதும்
சகோதரத்துவம் என்பது தான் தலித்துகளுடைய மிக அடிப்படையான அரசியல். இந்த ரெண்டும் எப்படி ஒத்து போகிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது? நாடு முழுக்க சுற்றி வந்தவருங்கிற முறையில் இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிற தலித்துகளின் நிலைமை மற்ற மாநிலங்களை விட மேம்பட்டதாக இருக்கிறதா அல்லது ரொம்ப குறைவாக இருக்கிறதா தரத்தில் நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு மேம்பட்டதாக தான் இருக்குது. அப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் இதை விட ரொம்ப தாழ்த்தப்பட்ட இன்னும் தாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு தேர்தல் உடன்பாட்டுக்கு வருவதற்கு தயாராகி ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிற போது ஓரளவிற்கான வாய்ப்பை இங்கு பெற்றிருக்கிறவர்களால் அது ஏன் முடியாதுங்கிறதா என்னுடைய. அப்படி தலித்துகளுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தனியாகலாம் எந்த கட்சியிலிருந்தும் அவங்களோட சேரல. பகுஜன் சமாஜ் கட்சியில அவங்க இணைஞ்சு நின்று வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அதை பற்றி கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. பகுஜன் அப்படிங்கிறது வந்து வெகுஜனாக எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் வந்துச்சு. அது தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் இல்லை, இப்போ அவங்க வேற ஒரு கட்சியில் போட்டி போடுறதுக்கு சீட்டு கேட்பாரு, கேட்டு அவங்க கிடைக்கலன்னா உடனே பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து சேர்ந்து சீட்டு வாங்கினதை பற்றியெல்லாம் மிக இல்லை சீட்டு வாங்குவது இல்லை அது மாயாவதி, கன்சிராம், அம்பேத்கரனுடைய அந்த லீகசியில் அவங்க ஓட்டு வாங்குறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இங்கே வந்து சீட்டு வாங்கி போட்டி போட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்றத பற்றியெல்லாம் மிக கடுமையான விமர்சனம் வந்தது. தேர்தல் அரசியல் இல்லை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இங்கே திருமாவளவனுடைய தலைமையில் அல்லது கிருஷ்ணசாமியினுடைய தலைமையில் அல்லது அதியமான் தலைமையில் அப்படி ஒரு ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒன்று பார்ப்பனர்கள் அரசியலை முழு நேர தொழிலாக கொண்டவர்கள் இன்றைக்கு மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள். அந்த சமூகம் முழுவதும் இன்றைக்கு படித்து பாதி பேருக்கு மேலே அயல்நாட்டுக்கு போயிட்டாங்க. கடல் தாண்டுவது பாவம் என்று நினைத்து கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு கடல் தாண்டினால்தான் புண்ணியம் என்கிற அளவுக்கு வந்து அவங்க மாறி கருத்து ரீதியாக வெளியேறி போயிட்டாங்க. மீதி இருக்கிறவர்கள் அரசியலுக்குள் வருவதை விடவும் சொகுசான அதிகாரமுள்ள பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த அரசியலுக்குள் வர வேண்டும் என்கிற தேவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நடக்காத ஒன்றை பற்றி நாம் யூகத்தின் பேரில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் என்னுடைய கேள்வி என்பது நடக்காத ஒன்று அப்படிங்கும் போது விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமாரன் நீங்க குறைச்சு மதிப்பிட்டு இருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக தமிழக அரசியல் களத்தில் அவருக்கான பங்களிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் முன்வைக்கிற இந்த வாதம் என்பதை ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நிராகரிக்கக்கூடிய அளவிற்கான என்ன சூழல் இங்க வந்ததுன்னு கேட்கிறேன். அது ஒரு விவாத பொருளாக கூட மாற்றுவதற்கு இங்க யாரும் தயாராக இல்லைங்கிறதா இங்க கேள்வியா இருக்கு. இல்லை, அவர் அவர் கருத்தியல் வந்து தலித்து பார்ப்பன கூட்டுன்னுலாம் அவர் முன்வைக்கல. அவர் பிரதமரை பாராட்டினார். அதை வேணால் நீங்கள் இப்படி அந்த சமன்பாடை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொன்னால், ஒருவேளை பாரதிய ஜனதான்ற அந்த அரசியல் கட்சியோட ஒரு கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகளை கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறதுக்கான முயற்சி வேணால் அதுக்குள்ளே இருக்கலாம். அதை அந்த கட்சி முடிவு பண்ணணும். ஆனால் வெளியிலிருந்து ஒரு ஒரு சமூக விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு என்கிற என்னுடைய மதிப்பீட்டிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு தற்கொலை முடிவுன்னு நான் சொல்லுவேன். தொடர்ச்சியாக தமிழகத்தில் தலித் கட்சிகளினுடைய வாக்கு எண்ணிக்கையை தனது வெற்றிக்காகவும் தனது லாபத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்கிற கட்சிகள் அவர்கள் மீது பெரிய லெவலில் அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டை ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மாயாவதி மாதிரியான ஒரு நபர் உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு பரந்த மாநிலத்தில் முதலமைச்சராக வருவதற்கான ஆளுங்கட்சியாக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது ஏன் இன்னும் இப்படிவிட்ட மாறாத சூழ்நிலையில் ஓரிரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ள தள்ளுறதுக்கு எவ்வளவு பெரிய பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, 93 பேர் உள்ள போனால் அவங்களும் வெளியில தான் தள்ளப்படுறாங்க. அதனால 1-2 பேர் போகிறதுனால பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வந்துடும் சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்தால் அந்த பிரதிநிதித்துவம் என்பது சமூக ரீதியாக ஒடுக்குமுறைகள் நடக்கிற போது அதை பற்றி ஒரு பொது சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை கோருவதற்குமான ஒரு வாய்ப்பாக அந்த மேடையை பயன்படுத்த முடியும். மொழிய சட்டமன்றத்துக்குள்ள போறதுனால மட்டுமே இந்த விஷயங்கள் நடந்துடாது. உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். இல்லை தகவலுக்காக சொல்றேன். ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அந்த ஆய்வுல சொல்றாங்க, அமெரிக்காவில் எங்கெல்லாம் கருப்பர்கள் மேயர்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கருப்பர்கள் மீதான வெள்ளையின தாக்குதல் மிக அதிகமாக நடக்கிறதாக ஒரு விவரம் சொல்லுகிறார்கள். இது அப்படியே பொருத்தி பார்த்தீங்கன்னா, மாயாவதி உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில முதல்வராக இருக்கும்போது அந்த மாநிலம் தான் இந்தியாவில் தலித்துகள் மீதான தாக்குதலில் மிக அதிக முன்னணியில் இருந்த. ஏன்னா அவங்க அரசியல் ரீதியாக பலம் பெற்று வரும்போது அல்லது அதிகாரத்திற்கு வந்து விட்டார்கள் என்கிற போது அதன் மீதான காழ்ப்பை தனிநபர்கள் மீதான தாக்குதலாக கூட்டு தாக்குதலாக மற்றவர்கள் வெளிப்படுத்துகிற ஒரு உளவியல் தான் அங்கே செயல். இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் சொன்னதை? இல்லை, கருப்பர்கள் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதல்வராக இருக்கும்போது தான் அந்த மாநிலத்தில் தலித்துகள் மீது மிக அதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றது. அகில இந்திய அளவிலேயே தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய விவரங்கள் படியே கூட அவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த காலத்தில் தான் தலித்துகள் மீதான வன்முறைகள் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால்,
நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குல்ல, இந்த சாதி ஆட்சியில் இருந்தால் அது மற்ற சாதிகளுக்கு தான் ஒடுக்குமுறை எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு. அங்கே நடந்தது அது அல்ல. அந்த குறிப்பிட்ட சமூகம் ஆட்சியில் இருக்கிற அதே காலத்தில் அந்த சமூகம் மிக கடுமையாக தாக்குதலுக்குள்ளானது. என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆட்சி அவர்களுடைய அதிகாரம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத சமூகத்தில் மேலாதிக்கம் செய்யக்கூடிய சக்திகள் அவங்கள தாக்குதல் மூலமாக நிலைகுலை வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை ஏற்படுத்தினாங்க. தலித்துக்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு ஒருவேளை வரும் பட்சத்தில் இந்த மாதிரியான எதிர்வினைகள் தொடர்ந்து வரும், கட்டாயம் வரும். அதனால அவங்க ஆட்சிக்கு வர நீங்கள் மேலவளம் முருகேசன் அதான் நடந்துச்சு. அவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக நீங்கள் வரணுன்னா நீங்கள் தலையை வெட்டி கடாசுவன்ல. நீங்கள் அதிகாரத்துக்கு நீங்கள் குஜராத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக வந்திருக்கக்கூடிய தலித்துகளுக்கு குஜராத்தில் தனி டீ டம்ளர் தான் இன்றைக்கி தரான். பிரதமர் இருக்கக்கூடிய மாநிலம், காந்தி காலத்திலிருந்து தீண்டத்தமிழ் மீது மிக கரிசனம் உள்ள மாநிலம்னு பேர் வெளியில் சொல்லப்பட்ட அந்த மாநிலத்தில் 54% பள்ளிக்கூடங்களில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் தனி இடத்தில் உட்கார வைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த கட்டத்தை நம்ம எப்பயோ பெரியார் காலத்திலே தாண்டிட்டோம் இல்லையா? வாவேஸ் ஐயர் காலத்திலே நம்ம அந்த இடத்த தாண்டிட்டோமா? இல்லை, நான் சொல்கிறது கேள்விக்குள்ளாக்காரதை நான் சொல்கிறேன். நம்ம இதை இப்போ தான் கேள்விப்படுறோன்ற சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வியாக எழுப்பப்பட்டாச்சு, எப்படிடா தனி இடத்துல உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் குஜராத்தில் இப்போ தான் நமக்கு தெரியுது 54% குழந்தைகளை பள்ளிக்கூடங்களில் தனியாக இடத்துல உட்கார வைக்கிறான்றது இப்போ தான் நமக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் தலித்துகள் மீது ஒரு ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்நிலையின் மீது, அவர்களுடைய கல்வி பயிலக்கூடிய சூழல் மீது, அவருடைய தொழில் மீது, அவருடைய அறிவின் மீது, அவருடைய அடையாளங்கள் மீது நீங்கள் நடக்கக்கூடிய தாக்குதல்களில் பிராமண கருத்தியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியல் தான் மிக முக்கியமான தத்துவார்த்த பலமாக இடைநிலை சாதிகள் கையில் வந்திருக்குது. இந்த இடைநிலை சாதிகள் செய்யக்கூடிய எல்லா விதமான மனுஸ்மிருதின்னு பேர் தெரியாமல், வர்ணாசிரமம்னு பேர் தெரியாமல், சாதி படிநிலைன்ற வார்த்தை தெரியாமல், ஆனால் ஒவ்வொருத்தனும் இன்னொரு தலித்தை பார்க்கும்போது ஒடுக்குவதற்கு தனக்கு எல்லா விதமான அதிகாரமுக்கு நம்புறதுக்கான தத்துவ பலத்தை எது கொடுக்குது? அது அந்த பார்ப்பன கருத்தியல் தான் கொடுக்குது. அப்படிங்கும்போது அந்த கருத்தியலோடு தலித்துகள் ஒன்றுபடுவதற்கான கருத்தியல் இடைநிலை சாதிகள்கிட்ட மட்டும் இருக்கிறதா? இல்லை, நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்தினுடைய மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சாதி எது இருக்குதோ, அல்லது சமூக குழு எது இருக்குதோ, தனக்கு கீழ் அடங்குவதற்கு ஒரு சாதி வேண்டும் என்கிற வெறி இடைநிலை சாதிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறதாங்கிறதா என்னுடைய கேள்வி. நிச்சயமாக சொல்லுவேன் நான். நீங்கள் இதை தலித்துகளுக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை சமன்படுத்த முடியாது. இல்ல, இது பொதுப்படுத்தப்பட்ட ஒன்று. நீங்க வர்ணாசிரம கொள்கையை எல்லோரும் பின்பற்றுகிறார்கள்னா அது வர்ணாசிரமத்துக்குள்ள தலித்துகள் இல்ல. முதல்ல அதை தெளிவுபடுத்துவோம். நான் சொல்றது ஒரு இனத்தின் மீதான அதிகாரம் செலுத்துகிறங்கிற வரையறைக்குள்ள நீங்க வச்சுக்கிற போது இன்னமும் அருந்ததியர் மீதான தாக்குதலுக்கு பற்றிய நம்முடைய மௌனம் என்பது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திரும்ப திரும்ப இடைநிலை சாதிகளையும் அதற்கு காரணமாக இருக்கிற வர்ணாசிரம கருத்திலையும் தொடர்ந்து முன்வைப்பதன் மூலமாக எதை நீங்கள் மறைக்க விரும்புகிறீர்கள், அதை நம்ம எதை மறைக்க விரும்புகிறோம் நான் கேட்கிறேன். இல்ல, இதை நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. முதல்ல இந்த எஸ்சி பட்டியலுக்குள்ள ஒரு 77 சாதிகள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது 3 சாதி தான்: அருந்ததியர்கள், ஆயுதராடர்கள், தேவேந்திர குலவர். இந்த 3 சாதி பற்றி தான் நமக்கு தெரியும். மீதி இருக்கக்கூடிய 74 சாதி என்ன நமக்கு கேட்டால் தெரியாது. ரொம்ப நெருக்கி யாரையாவது கேட்டோம்னா அந்த டிஎன்பிசி அப்ளிகேஷனில் பின்னாடி இருக்கும், அந்த அனெக்சரில் பார்த்தா தான் தெரியும். இதுதான் உண்மை. அப்படின்னா இந்த 3 சாதிகளுக்குள்ள படிநிலை இருக்குதானா? இருக்குது. பாகுபாடு இருக்குதானா? இருக்குது. இது அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்று அல்ல. முதல்ல ஒரு சாதிய சமூகத்தில் தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சாதிகள் அல்லது சமூகத்தில் செல்வாக்குள்ள சாதிகள் எதை செய்கிறாங்களோ அதனுடைய கருத்தியல் செல்வாக்குக்குள்ள ஒட்டுமொத்த சமூகம் ஆளாகும். அது ஒரு விஷம். அந்த விஷம் விஷம் என்று தெரியாமலேயே கூட அருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்த கிறிஸ்தவம் அது இங்கே சாதி ரீதியாக பிளவுண்டு இருக்கிறதோ, இஸ்லாத்திலும் சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்கிறதோ, அதுபோல் தலித்துகள் மத்தியிலும் இந்த உள்பிரிவுகளுக்குள்ளான பாகுபாடுகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்கிறது. புரதவண்ணார் போன்ற சமூகங்கள் மீதான ஒடுக்குமுறை இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையுமே உங்களுக்குள்ளேயே நீங்கள் சரியில்லை, ஆகவே உங்களை ஒடுக்கிறது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி இல்லைங்க, இதுல நியாயப்படுத்திட்டு போக முடியாது. எந்த ஒன்றையும் நியாயம்னு ஒரு நிறுவுவதற்கான முயற்சி அல்ல. இல்ல, அதான் இந்த சமூகத்தினுடைய எல்லா தளங்களையும் பறந்து விரிந்து இருக்கிற போது, இதற்கான தீர்வு குறித்து பேசுகிற போது, மாற்று குறித்து பேசுகிற போது, ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்புகளை சார்ந்தவர்களை மட்டும் குறை சொல்வது என்பது எந்த வகையில் குறையே கிடையாது. இதுல குறை இல்லை. நீங்க யார் ஒன்றை நிறுவினார்களோ அவங்க அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஒரு கருத்தியல் நிறுவப்பட்டு ஒரு சமூகத்துல இன்னை வரைக்கும் செல்வாக்கு செலுத்துது. இன்னும் சொல்ல போனால் ராமதாஸ்
இந்த என்ன சொல்கிறது இந்த சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதை பற்றி அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல, துணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மானம் பெருசுன்றாரு. சோறு இல்லாமல் துணி இல்லாமல் எப்படி மானத்தை காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது அப்புறம் வருவோம். ஆனால் இந்த உறுதிமொழியை ராமதாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொங்கல் நாளில் முத இது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வச்சவங்க டாம்ராஸ் தான் வந்து அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க. அவங்க தமிழ்நாடு மாதிரியான தீவிர பார்ப்பன எதிர்ப்பு மனநிலை இருக்கிற ஒரு மாநிலத்தில் அவர்களுடைய பங்களிப்பு இப்போது என்ன இருக்கிறது, அவர்கள் எதன் மீதெல்லாம் செல்வாக்கு செலுத்த முடியும்? தொடர்ச்சி என்பது வேறு, நீங்க சொன்ன அதிகார தொடர்ச்சி என்பது, கருத்தியல் தொடர்ச்சி என்பது வேறு. இப்போ இங்க தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாதிகளாக எவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலைப்பாடு எப்படி இருக்கிறது, அது குறித்த விமர்சனத்திற்கு எங்கு போகாமல் எப்போது எந்த பிரச்சனை நடந்தாலும், எங்கு சாதிய வன்முறை கட்டமைப்பு நடந்தாலும் மீண்டுமாக பார்ப்பனைய கருத்தியல் என்பது அந்த ஒரு சாரரை மட்டுமே தாக்கிக் கொண்டே இருப்பது என்பது எந்த வகையிலான பார்ப்பனிய கருத்தியல் என்பது பார்ப்பனர்கள் என்ற தனி சாதியை பற்றி இல்லை. அதே நேரத்தில் பார்ப்பனர்கள் அல்லாமல் தனியாக பார்ப்பனிய கருத்தியல்னு ஒன்று துண்டா வந்து உருவாகவும் இல்லை. அண்மையில் டாக்டர் ராமதாஸ் அளித்த பேட்டியில் நாடக திருமணத்தை மீண்டும் வலியுறுத்துவது போல அடிஷனல் எலமெண்டாக சிலவற்றை கூடுதலாக சேர்க்கிறார். 200 முஸ்லீம்களை தாழ்த்தப்பட்ட 200 முஸ்லீம் பெண்களை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார்கள். நரிக்குறவர் இனத்து பெண்களை திருமணம் செய்த வரைக்கும் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று ராமதாஸ் பேசுகிறார். ராமதாஸ் தொடர்ந்து வலியுறுத்துகிற இப்போ தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி, சமூக நீதி, இந்த எந்த விஷயம் வந்தாலும் திமுக தலைவருக்கு முன்பாகவே அறிக்கை விடக்கூடிய அளவிற்கான ஆற்றல் வாய்ந்த ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு இந்த துணியில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ஒன்றில் உருவாக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பதற்றம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு அவங்க இப்பவும் நம்புறாங்க. நீங்க இந்த நம்பிக்கை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன் நான். இல்லை, இந்த நம்பிக்கையில் அவருக்கு வேற அரசியல் இல்லை இன்னைக்கு. உண்மையில் நாடக காதல் அப்படிங்கிறது ஏற்கனவே அது ஒன்றும் புதுசும் கிடையாது. அது ஏற்கனவே இங்கே உள்ள காவிகள் ஏற்கனவே சங் பரிவாரத்தால் லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மேலே பழிபோடப்பட்ட ஒன்று தான். அப்படி லவ் ஜிகாத் அப்படிங்கிற பேரில் திட்டமிட்டே இஸ்லாமிய இளைஞர்களை வந்து தூண்டிவிட்டு இந்து பெண்களை திருமணம் செய்து அவர்களை மதமாற்றம் செய்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். ஒருவேளை இப்போ விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் ஒருவேளை உங்களது ஒருமித்த ஆதரவை தெரிவிப்பீர்களானால், நீங்கள் விமர்சனம் பல இடங்களில் முன் வச்சிருக்கிறீங்க, பல இடங்களில் மதிப்பிற்குரிய தலைவராக பேசப்படுகிற திருமாவளவனுடைய அண்மையில் சமூக வலைத்தளங்களில் உழவுகிற காணொலிகள் இந்த எல்லா விதத்திற்கும் முரண்பாடு. ராமதாஸ் என்ன சொல்றாரோ அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குன்னு அவரே சொல்றார். திருமாவளவன் பல மேடைகள் சில கூட்டங்களில் அவர் பேசியும் இருக்கிறார். இந்த பேச்சை எப்படிப்பட்ட ஒரு பக்குவமான பேச்சாக நம்மால் பார்க்க முடியும்? பதற்றமான ஒரு சமூகத்தில் நீங்க உரிமைக்காக போராடுவது என்பது வேறு, அந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வது மாதிரியான பேச்சை எப்படி அனுமதிக்க முடியும்? எனக்கு புரியல. இல்லை, அவர் என்ன சொல்ல வராருன்னு நான் அவர் மேலே திரும்ப ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு தலித் அல்லாதவன் வீட்டிலும் ஒரு தலித்தினுடைய கரு வளர வேண்டும் என்று திருமாவளவன் பேசினார்னு ஒரு கருத்து வைக்கப்படுது. அந்த கருத்தை அவர் இதே மாதிரியான காட்சி ஊடகங்கள், பல காட்சி ஊடகங்களில் அவர் வலிமையாக மறுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு வழக்கறிஞராக இருந்து வாதாட வேண்டிய தேவை எனக்கு ஒன்றும் இல்லை, அவரே மறுத்துட்டார். பிரச்சனை அப்போ வந்து என்னென்னா, ராமதாஸ் சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாடு முழுவதும் காதல் திருமணங்கள், நாடக திருமணம் நடக்குதுன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஆய்வு நடந்துச்சு. நான் அதை என்னுடைய கட்டுரையில் கூட குறிப்பிட்டிருக்கேன். அந்த ஆய்வு அவங்க செய்யும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள் இந்தியாவில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின ஆய்வு அது. அவங்க இயல்பாகவே அந்த ஆய்வாளர்களுக்கு முதல் பகுதியாக எங்கே போகணும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்னு அவங்க ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நீண்ட காலமாக சமூக நீதியெல்லாம் பேசப்படக்கூடிய மாநிலம், சாதி ஒழிப்பை பற்றி பேசக்கூடிய மாநிலம். ஆகவே அங்கே தான் சாதி மறுப்பு திருமணம் மிக அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. வந்தால் மிகுந்த ஏமாற்றம் அடைகிறார்கள். அகில இந்திய அளவு சராசரி இருக்குது ஒரு இடத்துல, தமிழ்நாட்டினுடைய சராசரி 2.6 தான். இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்கள் 2.6 தான், அதை தாண்டல. அது அதுலேயும் தலித்துகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா 1.66. இந்த 1.66 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல சிறு வயது பிள்ளைகளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த 15 to 19 வயசுக்குள்ளே திருமணம் செய்யக்கூடிய பெண்களில் 98% பெண்கள் தங்களுடைய சொந்த சாதிக்குள் தான் திருமணம் செய்து வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் அந்த ஆய்வில் இருக்குது. 20 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் தான் தங்களை விடவும் சாதி அடுக்கில் கீழே இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பதில் ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க, ஒரு சின்ன சதவீத அளவுக்கு. இவங்க சொல்கிற மாதிரி பீதியை கிளப்பி சமூகத்தை பதற்றத்துக்கு உள்ளாக்குற அளவுக்கு நமக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய லட்சக்கணக்கான திருமணங்களில் நம்ம காதுக்கு வர்றது 1 or 2 தான்.
இதை விட நீங்கள் 2011 இல்லை 2011 நாடக காதல் திருமணம் இல்லை இல்லை குற்றச்சாட்டு 2011 ராமதாஸ் இல்லை மட்டும் முன்வைக்கல. இல்லை 2011 வரைக்குமான ஒரு டேட்டா அதில் சொல்கிறாங்க. 2011 5262 திருமணங்கள் தான் இந்தியா முழுவதும் சாதி மறுப்பு திருமணமே நடந்திருக்கு, பதிவு பண்ணப்பட்டது. ஏன் இது பதிவு பண்ணப்பட்டதுன்றது வந்து முக்கிய அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, சாதி மறுப்பு திருமணங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அது பிரச்சனைக்குள்ளாயிருது. ஆகவே பெரும்பாலும் பதிவு திருமணங்களாக தான் அது அடையாளப்படுத்தப்படுது. அப்போ மிஞ்சி போனால் ஒரு வேளை பதிவு செய்யாமல் விட்டுவங்களே கணக்கு போட்டிங்கன்னா இது வந்து வேணால் அந்த 5200ங்கிறது வேணால் ஒரு 10,200 இருக்கலாம். அது வந்து லட்சத்துலேயோ கோடியிலையோ வர்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஒரு 110 கோடி ஜனங்க இருக்கிற நாட்டில் ஒரு 5260 திருமணங்கள் அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ்? முதல்ல இதை வச்சுக்கிட்டு நாடு முழுவதுமே இதுதான் நிலைமை. இல்ல இப்போ ராமதாஸரோட எதிர்ப்பு என்பது நாடக காதல் திருமணங்களுக்கானதல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, திருமணம் செய்து கொள்வது என்பதல்ல பிரச்சனை, ஆனால் பணத்தையும் பொருளாதாரத்தையும் சொத்தையும் முன்வைத்து அடிப்படையாக முன்வைத்து எங்கள் வீட்டு பிள்ளைகளை திரும்பவும் எங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து வாழ வெட்டியாக விடுகிறார்கள். அது ராமதாஸ் முன்வைக்கல. கொங்கு மண்டலத்திலும் இதே மாதிரி பிரச்சனையை பல்வேறு கவுண்டர்கள் சேர்ந்த அமைப்பு பல பேர் கேட்டாங்க. பொங்கலூர் மணிகண்டன் கேட்டாங்க, அவரு ஈஸ்வரன் கேட்டாங்க, ராமதாஸ் கிட்டையும் கேட்குறோம். 200 முஸ்லீம் பெண்களை திருமணம் செய்து நாடகமாடி திருமணம் செய்தவர்களுடைய பட்டியலை அவர் வெளியிட்டோம். பல பேர் கேட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறோம், அந்த பட்டியலை வெளியிடுங்கள்னு. என்கிட்ட வந்து இப்போ நான் ஒரு வெத்து பேப்பரை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு வந்து அதில் வந்து பெரிய காவியமெல்லாம் எழுதி வச்சுருக்கு, நான் எவ்வளோ நாளைக்கு பீழா விட முடியும்? பட்டியலை வெளியிடுங்க. இன்னும் நேரம் இவ்வளோ பேர் வந்து இந்த விஷயத்தை பேசுகிறவர், இதில் வந்து மானம் போச்சுங்கிறவர், இதில் சாதி புனிதம் போச்சுன்னு பேசுகிறவர், அன்றாடம் 3 தலித் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. அதில் ஈடுபடும் போதெல்லாம் இந்த ஆண்கள் மூலமாக இவங்க மானமெல்லாம் கெடுறது இல்லையா? அதெல்லாம் எங்கே பதிவாகப்பட்டிருக்கு? அந்த வன்கொடுமையில் நிகழ்த்தப்படக்கூடிய சாதிகள் யாரெல்லாம்? இதே இடைநிலை சாதிகள் தான். இப்போ இந்த இடைநிலை சாதிகள் அவங்க வீட்டு பெண்களை 100ல் 1 அரிதாக ஏதோ ஒரு இடத்துல மனம் ஒன்றி அவங்களுக்குள் ஒரு சுய விருப்பத்தின் பேரில் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதில் சாதி கௌரவம் குறைஞ்சி போயிடுது, மானம் போயிடுது, சுயமரியாதை இலக்கணம்லாம் பேசுகிறாங்க. இவங்க வீட்டு ஆண்கள் வந்து இந்த மாதிரி வந்து தலித் பெண்களை மேலே வன்புணர்ச்சி செய்து அப்போ வந்து இவங்களுக்கு மானம் போகிறது இல்லையான்னு கேட்குறேன். அப்போ ஆண்கள் எங்கே வேணாலையும் அவுத்து விட்ட மாதிரி தெரியலாம், அதில் இவங்க மானம் போகிறத பற்றி இவங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஆண்மையினுடைய அழகாக காட்டப்படுது. இது இரட்டை நிலைப்பாடு. இது பெண்களை மீண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஆணாதிக்க மனோபாவத்திலிருந்து இன்றைக்கு படித்து வெளியில் வேலைக்கு போய் சுதந்திரமாக ஒரு வெளிக்காற்றை, பொதுவெளியை, தங்களுக்கான இடத்தை அதுக்குள்ளே தேடி போகக்கூடிய பெண்களை மீண்டும் சாதி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி மீண்டும் தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தில் தான் இது பேசப்படுது. சத்தியம் வாங்குறாங்க, வெத்தலை மேலே சத்தியம் வாங்குறது, அப்பா அம்மா மேலே சத்தியம் வாங்குறது, கோயிலில் சத்தியம் வாங்குறது, இதெல்லாம் எதுக்கான விஷயங்கள்? இதெல்லாம் அப்படி வந்து உண்மையிலேயே அப்படியே கட்டுத்திட்டம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு தலித்துக்கும் ஒரு தலித் அல்லாத குடும்பத்துக்கும் குடும்ப ரீதியாக பேசி அவர் சொல்கிறாரு, படித்து ஒரு பக்குவமான வயசில் அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் வரவேற்கிறோன்னு. 100 மாப்பிள்ளை நான் கொடுக்குறேன், ஒரு பொண்ணு காட்டுவார் அவர். இது வயசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. எல்லா நேரத்திலும் அந்த அதாவது சக மனிதனை சமம்னு பார்க்க முடியாத ஒரு பார்வையை ஊனமாக வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கு அவர் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், சமூகத்தின் எல்லா தளங்கள்லையும் பரவி கிடக்கிற சாதிய முரண் எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கிறதா? இருக்கும். அது எப்படி அரசியல் கட்சிகள் ஒன்றும் அந்தரத்துலேருந்து வரலையே, அது இந்த சாதிய சமூகத்திலிருந்து அதனுடைய ஒரு விளைபொருளாக அதை அப்படியே காப்பாற்றுறதுக்கோ அல்லது மாற்றி அமைக்கிறதுக்கோ தான் வருது. தீவிர அரசியலையும் பேசுகிற, அரசியல் பாடத்தை முன்னெடுக்கிற இடதுசாரி கட்சிகளும் இந்த சாதிய வலைக்குள் தப்பவில்லை என்பதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் உடனடியாக தப்ப முடியாது. ஒரு இயக்கம் அதுக்குள்ளே வந்த உடனே அவங்க வந்து சொட்டு நிலத்தில் முக்கிய எடுத்த மாதிரி வெள்ளை விளையாடுன்னு எப்படி ஆவாங்க? இடதுசாரிகளையும் மற்ற கட்சிகளையும் எப்போதும் ஒரு தளத்தில் வைக்க முடியாது. அப்படிப்பட்டதில் உரிமையோடு கேட்க வேண்டிய, உரிமையோடு மாற்றப்பட வேண்டிய விஷயங்களில் இது இன்னமும் மாற்றப்படவில்லை என்பதை விடவும் அதற்கு சொல்லப்படுகிற பதில்கள் மற்ற கட்சிகளினுடைய பிற்போக்கு விஷயங்களை விடவும் மோசமாக இருக்கிறதுங்கிறதா இங்க பிரச்சனை. இல்லை, அது தேவையில்லை. நீங்க ஒரு அந்த கட்சிகளினுடைய தலைமை பொறுப்புகளை நோக்கி எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நான் எப்போதும் உறுதியாக இருக்கிறேன். தங்களுக்கான விஷயங்கள் அதற்கான சமூக பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலங்கிற வழியில கேட்கப்பட்ட எழுவப்பட்ட கேள்விகளினுடைய விஷயம் இல்லை. நீங்க கேட்குற அந்த கேள்வி எனக்கும் இருக்கிறது. இந்தியாவில் இடதுசாரி இயக்கங்கள் உருவாகி அதுக்கு ஒரு 1920களில் உருவான ஒரு இயக்கம் 100 வருஷத்தை நெருங்க போகுது. இந்த 100 வருஷத்தில்
எத்தனை அதனுடைய தலைமை பொறுப்புகளுக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் எனக்குள்ளே நான் கேட்டுக்க தான் செய்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ சமீபத்தில் கூட எழுதினேன் வந்து, மற்றவர்களுக்கு ஒரு சமத்துவம் பேசுவதோ அல்லது சுதந்திரத்துக்கு பேசுவதோ ஒடுக்குமுறைக்கு பேசுவதோ வந்து புரட்சியாக இருக்கலாம் அல்லது வீரமாக இருக்கலாம். தலித்துகளை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து பிறக்கும்போதே அவங்க போராடுவதை தவிர அவங்களுக்கு வேறு வாழ்க்கையே இல்லை. அவங்களுக்கு அவங்க வந்து போராடி தான் வாழ வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் போராட்டத்தின் மூலமாக தான் அவங்க முன்னேறி போக வேண்டியது. ஒவ்வொரு அங்குலத்தையும் கடப்பதற்கு அவர்கள் போராட வேண்டியிருக்கிறது. தற்காலத்தில் அம்பேத்கரை தலித்துகள் கொண்டாடுகிறார்கள், பாஜக கொண்டாடுகிறது, இந்து அமைப்புகள் கொண்டாடுகிறார்கள், பல்வேறு தரப்பினரும் கொண்டாடுகிறார்கள். உண்மையில் அம்பேத்கர் யாருடைய பக்கம்? அம்பேத்கரை யார் கொண்டாட வேண்டும்? இல்லை, அம்பேத்கர் வந்து அவருடைய பேச்சு எடுத்து ஒரு 7000 பக்கத்தில் இருக்குது. அந்த 7000 பக்கத்தில் இருந்து யார் வேணாலும் அவர்களுக்கு இசைவாக ஒரு மேற்கோளை எடுத்துக்கொள்ள முடியும். இது அம்பேத்கருடைய பிரச்சனை கிடையாது, அம்பேத்கருடைய பலவீனமும் கிடையாது. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆகவே அவரை வந்து யாருக்கும் வந்து இசைவான ஒரு ஜோக்கர் சீட்டு மாதிரி அவரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய அவமரியாதை அவர் செய்யக்கூடியது. இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்கு, இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த தலைப்பே மிக ஆத்திரமூட்டக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ இந்துத்துவ அம்பேத்கர் அந்த புத்தகத்தை வாசித்தோம்னா அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க, அம்பேத்கர் என்ன நினச்சாரோ அதை தான் ஆர்எஸ்எஸ் செஞ்சுக்கிட்டு இருக்குது, அல்லது ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதோ அதை தான் அம்பேத்கர் எழுதி வச்சிருக்காருன்ற மாதிரி அந்த புத்தகம் வந்து ரொம்ப வலிந்து பொருள் கொள்ளப்பட்டு திரித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ரங்கநாயகம்மாங்கிறவங்க எழுதின ஒரு புத்தகம் இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய புத்தகத்திலேருந்து அவருடைய வாசகங்களையே எடுத்து, ஆனால் அதற்கு மிக திரித்து வலிந்து பொருள் கொண்டு அவர் மீது ஒரு தீராத காழ்ப்புணர்ச்சியினுடைய அடிப்படையில் இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வு பற்றியா உலகம் முறை இவனை கொண்டாடுதுங்கிற மாதிரியான ஒரு எரிச்சலுற்ற ஒரு மனநிலையோடு அந்த புத்தகம் அணுகுது. இது இல்லாமல் பிஜேபி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் வந்த பிறகு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அந்த இந்து மில் நிலத்தை ஒரு 12 ஏக்கர் வாங்கி அவருக்கான மணிமண்டபத்தை கட்ட போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. லண்டனில் அவர் இருந்த இடத்த வந்து பண்ணுறதா வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அம்பேத்கரை வந்து இந்த அரசாங்கம் கொண்டாடக்கூடிய மிக உயர்ந்த தலைவராக, இந்த நாட்டின் மிகப்பெரிய ஆளுமையாக கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட துணை திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. வரவு செலவில் பட்ஜெட்டில் 5 லட்சம் கோடிக்கு மேலே ஆன தொகை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று ஒதுக்கப்படுகிறது பட்ஜெட்டில். ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட தொகையை இதுவரைக்கும் முறையாக அந்த மக்களுக்கு பயன்படுத்தலை. எந்த ஒரு தனிநபரும் நேரடியாக இந்த திட்டத்தினால் நான் பயனடைந்திருக்கிறேன்னு சொன்ன ஒரு தலித்தை நீங்கள் சொல்ல முடியாது. அவர்கள் தொழில் முனைவராக மாறுவதற்காக தாட்கோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, வங்கி. அந்த தாட்கோவால் பரிந்துரைக்கப்படக்கூடிய வங்கி போய் கேட்டிங்கன்னா கடன் கொடுக்க மாட்டான். அதுக்கு வந்து இல்லாத காரணம்லாம் சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்போ ஒரு பக்கம் 5 லட்சம் கோடியை வச்சுட்டு, ஆனால் அம்பேத்கருக்காக 12 ஏக்கர் நிலம் வாங்கினோம், நாங்கள் அம்பேத்கர் வாழ்ந்த ஒரு 10 மாதமே இருந்த லண்டன் வீட்டை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறதுங்கிறதெல்லாம் வந்து இல்லை. அம்பேத்கர் வைத்த மிக முக்கியமான முழக்கம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 முழக்கங்களை அதனுடைய மெய்யார்ந்த பொருளில் யார் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அம்பேத்கர் சொந்தம். அதை தவிர்த்து வேறு என்ன வகையாக அவருக்கு வந்து இவங்க அரட்டவசர் மாட்டுறது, கையில் காவி கொடியை கொடுக்கறது, அல்லது வேறு நிறத்தை பூசுறது, இது எல்லாமே அவர் எந்த தொடர்பும் இல்லை அதுக்கும் அவருக்கும். அண்மையில் இந்த சுவாதி கொலை வழக்கு குறித்த ஊடக சந்திப்பின் போது எஸ்வி சேகர் தொடர்ந்து முன்வைத்த வாதம் என்பது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிராமணர்களுக்கு எதிரான மனநிலையை, உருவாக்கப்பட்ட மனநிலையை தக்க வைப்பதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தாக்கி தான் நாங்கள் நாட்டை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இப்போதும் தாக்குதலுக்கான லகுவான இலக்காகவே நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த பேட்டியின் முழுக்க நீங்கள் பேசியதற்கும் எஸ்வி சேகர் அந்த சமூகத்தின் சார்பாக முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பெரிய முரண் இருக்கிறது. இல்லை, அவர் சொன்னது இதுக்கு முன்னாடி அவர் மட்டுமே சொல்லலை, இதுக்கு முன்னாடி அசோகமித்திரன் சொல்லியிருக்கிறார். இது ஒன்றும் புது குரல் கிடையாது. சமீபத்தில் தருமபுரியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டேம்ராஸினுடைய தலைவர் ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டில் பார்ப்பனர், அதாவது அவர் பிராமணர்கள் சொல்கிறார், பிராமணர்கள் தொடர்ச்சியாக கல்வி வேலைவாய்ப்புகளில் ஒதுக்கப்படுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அபத்தமாக சொல்கிறதுக்கு எப்படி துணிகிறாங்கன்னு தெரியல. அதனால் பிராமணர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கான வாய்ப்புகளை முழுமைப்படுத்துவதற்காகவும்
பிராமணர்களுக்கென்று தனியான பல்கலைக்கழகம் ஒன்றை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திருத்தணி போகிற வழியில் 100 ஏக்கர் இடம் வாங்கி அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்றார். அவங்க கட்டணம் எத்தனையோ கட்டிக்கிட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கேட்குற வேண்டிய கேள்வி என்னென்னா, உண்மையில் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்களான்ற கேள்வி. இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. சமூகத்தில் எல்லா வாய்ப்புகளையும் வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு மிக மேலான ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தங்களை மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக, தற்காப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாக நினைத்துக் கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய மனநோய். அல்லது அது மனநோய் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஏமாத்து வேலை. எங்களுக்கு கல்வியில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதும், நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோன்னு சொல்கிறதும், தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சமூகமும் எங்களுக்கு எதிராக பேசுதுன்னு சொல்கிறதும், யார் அன்றாட வாழ்க்கையில் தினம் யாரும் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் எஸ்வி சேகர் மாதிரியானவங்க தான் பரிசீலனை பண்ணும். ஒரு கோயிலுக்குள்ளே வரவன வானான்னு சொல்கிறது யார்? சாமிக்கு தமிழ் பேசினா புரியாது, சமஸ்கிருதம் தான். நான் கேட்குறேன், பசங்க தான் தமாசா கேட்குறாங்க, ஸ்கூல் பசங்க தமிழ் பேசினா கடவுளுக்கு புரியாதுன்றைய, ஆனானப்பட்ட கடவுளுக்கே செகண்ட் லாங்குவேஜ் தெரியாதுன்றீங்க, எங்களையாண்டா தேர்ட் லாங்குவேஜ் படிக்க சொல்லி விமர்சப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க பசங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சமஸ்கிருதம் பேசக்கூடாது, இது தமிழில் அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்கிறது யார்? கோயிலுக்கு உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? அல்லது இன்னார் இவ்வளோ தூரத்தில் நிற்கணும்னு சொல்கிறது யார்? இவங்க இந்த பொருளை தொட்டால் தீட்டுன்னு சொல்கிறது யார்? இதெல்லாம் இவங்க தான் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த நாட்டினுடைய 97% மக்களை வெவ்வேறு காரணங்களின் பேரால் ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அவங்க பரிசீலனை பண்ணும். ஒரு நாகரீக சமூகத்திற்கு தேவையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? சுற்றிலும் நவீனமான கருவிகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்தனை முழுக்க ஒரு 100-200 வருஷத்துக்கு பின்னாடி இருக்குது. இந்த 100-200 வருஷத்துக்கு பின்னாடியான சிந்தனையை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை இன்றைக்கு பொருத்தமில்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தான் பரிசீலனை பண்ணணும். உண்மையில் அவர்கள் தான் சமூகத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனநிலையிலிருந்து அவங்க தான் விடுபடணும். இன்றைய வியூகம் நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளுக்கான பதில்களை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் விரிவாகவும் ஆழமாகவும் பதில் அளித்தமைக்கு எழுத்தாளர் ராதவன் தீட்சா அவர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.